கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இருக்கிற எல்லா ப்ராசஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று மெசேஜ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன டைமில் என்னென்ன ப்ராசஸ் வந்து செக் பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி என்டையர் சிஸ்டத்தோடைய ஸ்டேட்டையும் ப்ராப்பராக சேவ் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங். இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு மெசேஜுமே நமக்கு வந்து மிஸ் ஆகாது, எந்த ஒரு நோடோடைய ஸ்டேட்டு எதோடைய ஸ்டேட்டும் மிஸ் ஆகாது. இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 4 ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 4 ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ராசஸ் 3லேருந்து ப்ராசஸ் 2க்கு ஒரு மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டர் ப்ராசஸ் வந்து செக் பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெசேஜை எல்லா ப்ராசஸ்க்கும் அனுப்பும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராசஸ் 1 வந்து கோஆர்டினேட்டர் ப்ராசஸாக எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுது, ப்ராசஸ் 3லேருந்து ப்ராசஸ் 2க்கு மெசேஜ் போயிட்டுருக்க டைமில் ப்ராசஸ் 3, 2 and 4 இது 3க்கும் செக் பாயிண்ட் பண்ண போகிறோம் இல்லை செக் பாயிண்ட் ரெக்வஸ்ட்டுங்கிற மெசேஜை அனுப்பிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அனுப்புனதுக்கு பிறகு ப்ராசஸ் 3, 2, 4 இது எல்லாமே ஏதாவது மெசேஜ் டிரான்சிட்டில் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணிவிட்டு வேறு எந்த ஃபர்தர் மெசேஜும் அனுப்பாது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். முடித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராசஸும் அதோடைய லோக்கல் செக் பாயிண்ட் அதாவது லோக்கல் ஸ்டேட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ எந்த மெசேஜும் டிரான்சிட்டில் இல்லை, எல்லா ப்ராசஸும் ஸ்டேபிளாக இருக்குது, எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுச்சு. சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 3 ப்ராசஸும் ரிட்டனாக ஒரு மெசேஜ் அனுப்பும். நான் என்னுடைய செக் பாயிண்ட்டை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 3 ப்ராசஸும் மெசேஜ் அனுப்பும். இப்படி மெசேஜ் அனுப்பி முடித்ததுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோடைய நார்மல் ப்ராசஸ் நார்மல் ஃபங்க்ஷனிங் மறுபடியும் ரெஸ்யூம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் செக் பாயிண்டிங் அல்காரிதம் மூலிமா பண்ணும்போது எந்த ஒரு மெசேஜோ எந்த ஒரு ஸ்டேட்டோ எந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டேட்டோ சிஸ்டம் ஸ்டேட்டோ எங்கேயுமே மிஸ் ஆகாமல் நமக்கு ப்ராப்பரான ஒரு செக் பாயிண்ட் கிடைக்கும். ஃபெயிலியர் ஆகும்போது ப்ராப்பராக இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிட முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எந்த மெசேஜும் லாஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ரெக்கவரி ரொம்ப ஈஸி. லாஸ்ட் செக் பாயிண்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு செக் பாயிண்ட்டும் ஸ்டேபிளாக இருக்கும், எந்த இடத்துலையும் உங்களுக்கு டேட்டா மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம அசிங்க்ரனஸ் செக் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மெசேஜோடைய என்னென்ன மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்குங்கிற டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுவோம். இதில் அது தேவையில்லை. ஏன்னா இது செக் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணிடும், ரிசீவ் பண்ணால் ரிசீவ் பண்ணிடும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணுது. இதில் சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து லார்ஜர் சிஸ்டம்க்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி செக் பாயிண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்டையர் சிஸ்டத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை பாஸ் பண்ணிவிட்டு தான் இந்த செக் பாயிண்ட் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும்.